நேரலை வணக்கம். நான் உங்கள் மார்சல். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். தொடர் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. அவர்கள் கேட்ட சின்னம் மிகப்பெரிய அளவில் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க? இது ஒன்றும் பெரிய கொண்டாடி தீர்ப்பதற்குண்டான செய்தி என்று நான் பார்க்கவில்லை. கேட்ட சின்னத்தில் ஒரு சின்னம் கிடைத்திருக்கிறது, வேறு யாரும் கேட்காமல் இருந்திருக்கலாம். இரண்டாவது, இது சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல். நாடாளுமன்ற பொது தேர்தல் என்று சொன்னால் அகில இந்திய அளவில் யாரெல்லாம் அந்த சின்னத்தை கேட்கிறார்கள் என்று பார்ப்பார்கள். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள தேர்தல், தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் யாராவது கேட்டிருக்கிறார்களா, அல்லது ஏற்கனவே வேறு எந்த கட்சிக்காவது அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கப்படும். ஒருவேளை அந்த சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்று சொன்னால் இயல்பாகவே அந்த சின்னத்தை கொடுப்பார்கள், அவ்வளவுதான். இதில் கொண்டாடி தீர்ப்பதற்கு பெரிதாக செய்திகள் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனாலுமே கூட இந்த தம்பிகளுக்கு இது புதிதானே. ஏன்னா கடந்த காலத்துல சீமான் போன்றவர்களுக்கு கேட்ட சின்னம் கிடைக்கலன்னு ஒரு செய்தி இருக்கு. பல கட்சிகளுக்கு கேட்ட சின்னம் கொடுக்கவில்லை என்கிற ஒரு செய்தியும் இருக்கு. தேமுதிக முரசு சின்னத்தில் போட்டியிட்டார்கள். அடுத்த தேர்தல்ல முரசு சின்னம் அவங்களுக்கு கிடைக்கல, தீபம் சின்னத்துல போட்டியிட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல தேமுதிகவுக்கு ஒரு நெருக்கடியை தேர்தல் ஆணையம் கொடுக்குதுன்னு பார்க்கப்பட்ட காலகட்டம் அது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை வேறு யாராவது கேட்டிருக்கிறார்களா, வேறு எந்த அரசியல் கட்சியாவது அந்த சின்னத்தை பயன்படுத்துகிறதா, அல்லது உயிரோடு இருப்பவற்றை சின்னமாக கொடுக்க கூடாது என்று சில நடைமுறைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. சீமான்லாம் கூட அந்த விஷயத்துக்காக தான் பலமுறை சண்டை போட்டிருக்காரு. அப்ப நீங்க எப்படி யானை சின்னத்தை பகுஜன் சமாஜ் கட்சிக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு. இது ஒன்றும் பெரிய வெற்றி அல்ல. தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். என்னை பொறுத்தவரை விஜய் எல்லாவற்றிலும் ஒரு விரும்பிய ஒரு விஷயத்தை கேட்கிறாங்கன்னா அதுல ஏதோ வியூகத்தோட தான் கேட்டிருப்பாங்க. ஈஸியா கொண்டு நீங்க மக்கள் பயன்பாட்டுல இருக்கிற பொதுவான சின்னங்கள் இருக்குல்ல, அது கொஞ்சம் எளிதாக போய் சேரும். மதிமுக துவங்கிய போது என்ன சின்னம் என்று தேர்தல் ஆணையம் கேட்ட போது குடை சின்னத்தை கேட்டோம். என்ன, குடை எல்லா மக்களும் பயன்படுத்துகிற ஒரு சின்னம். இப்ப கூட வைகோவினுடைய மகன் அதனாலதான் தீப்பெட்டியை கேட்டார் அவரு. ஏன்னா தீப்பெட்டின்றது அன்றாட வாழ்வில் எல்லோரும் பயன்படுத்துகிற ஒன்று என்கிற காரணத்தால் எளிதாக போய் சேரும்னு. முதல்ல கொடை சின்னம், அதன் பிறகு அங்கீகாரம் பெற்றதற்கு பிறகு பம்பரம் சின்னம். பம்பரம் சின்னம் தான் ரொம்ப நெடுங்காலமாக இருந்தது. பல தேர்தல்களை பம்பர சின்னத்துல தான் சந்திச்சிருக்கிறாங்க மதிமுக. அது மாதிரி நீங்க கேட்ட சின்னம் எளிதாக போய் சேரக்கூடிய சின்னம்னா விசில்னா கொஞ்சம் இயல்பாக போய் சேரும். விஜய்க்கு விசில் போடு அப்படின்னு சொல்லலாம். விஜய் ஒரு கால்குலேஷன் உள்ளவர் எப்போதுமே. அந்த கணக்கு எதன் அடிப்படையிலானதுன்னு விஜய் தான் சொல்லணும். நீங்க நல்ல ஒரு விஷயத்த பாருங்களேன். அவருடைய முதல் மாநாடு வி சாலை, அதன் பிறகு நடைபெற்ற பகுதி எந்த பகுதி, அதுவும் வி. விஜய், அதுவும் வி. வெற்றி என்கிற வி என்கிற பொருள் வர வேண்டும், அதுவும் வி. இப்படி எல்லாமும் வில இருக்கணும்னு ஒரு கால்குலேஷனுக்கு வருவார் அவரு. அவரு கட்சி துவங்கிய நாளிலிருந்து இப்போது வரை அந்த வில ஏதோ ஒரு ரேஸ் இருக்கிறதா அவர் கருதுறாரு. அது அவருடைய விருப்பம். அது குறித்து நாம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இந்த சின்னமும் வீல தான் தொடங்குது, விசில். அதனால அதுக்குள்ள ஒரு ரேஸ் இருக்குன்னு அவர் கருதுறாரு. நான் எல்லாவற்றையும் விஜயினுடைய அந்த மனநிலையிலிருந்தே நான் புரிந்து கொள்கிறேன். நான் கிரிட்டிசைஸ் பண்ணல இப்ப கூட. ஆனா இந்த சின்னம் இதற்கு முன்பு என்ன இம்பாக்ட உருவாக்குச்சுன்னு நீங்க பாக்கணும். ஏன்னா நாங்க கட்சி துவங்குகிற போது எல்லாரும் என்கிட்டையும் அண்ணன் சத்யா கிட்டையும் சொன்னாங்க, மறுமலர்ச்சின்னு வர்றது மாதிரியே வைக்கணும் கட்சிக்கு பேரு. ஏன்னா நாம அந்த இயக்கத்துல இருந்து பிரிந்து வந்திருக்கோம், அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நானும் சரி, அண்ணன் மல்லை சத்யாவும் சரி, ரொம்ப உறுதியாக அந்த மறுமலர்ச்சின்ற வார்த்தை வரக்கூடாதுன்னு இருந்தோம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அது ஒரு ஃபெயிலியர் மாடல். மறுமலர்ச்சி திமுக என்று ஒரு கட்சியை துவங்கி வைகோ தோல்வியை தழுவினது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு இயக்கம் இருக்கவே கூடாது என்கிற முன்மாதிரிகள் எல்லாம் உருவாக்கிய இயக்கம் அந்த இயக்கம். அதனால அந்த பேர் வரக்கூடாதுன்னு நாங்க கருதினோம். அதற்கு காரணம் அந்த இயக்கத்தினுடைய பயணம் அப்படிப்பட்டதாக இருந்தது. இப்ப நீங்க இந்த சின்னத்தை கேட்டீங்கல்ல, இது 2016 தமிழருவி மணியனுடைய காந்திய மக்கள் இயக்கம். காமராஜர் மக்கள் இயக்கம்னு அப்புறம் மாத்தினாரு. அதற்கு முன்பு காந்திய மக்கள் இயக்கம்னு வச்சிருந்தாரு. அவங்களுக்கு கொடுத்த சின்னம் அந்த சின்னம். தமிழருவி மணியன் தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன இம்பாக்ட உருவாக்கி இருக்காரு? யாரு தமிழருவி மணியன் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள? ஒரு புரோக்கர் வேலை பார்த்த ஆளுன்றது மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கப்பட்டவர் தமிழருவி மணியன். அதை அவரே வழியை தேடி கொண்டார் என்றுதான் நான் சொல்வேன். அப்ப அந்த சின்னத்தை நீங்க கேட்டுறீங்க. அப்ப நீங்க இந்த ரேஸ் பாக்குறீங்க இல்லையா, இந்த கணக்குகள் இருக்கிறது இல்ல, வீன்னு எல்லாமே வரணும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த கணக்கை ஏன் பார்க்கலன்னு நான் விஜய்க்கு அன்பாகத்தான் கேட்க விரும்புறேன். அப்போ ஒரு தோல்வியினுடைய முகத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் வருகிறீர்களா என்கிற கேள்வி இருக்கு. அது விஜயை பொறுத்தது.
அவரை பொறுத்தவரை என்ன கணக்கு வைத்திருக்கிறார் என்பது தெரியாது. ஆனா விசில் சின்னம் இலகுவாக போய் சேரக்கூடிய சின்னம். அதனால முதல் வெற்றி என்று கொண்டாடுவார்களே ஆனால் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவ்வளவுதான். தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் முதல் மாநாட்டிலே அறிவிச்சாரு, கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஏறக்குறைய இப்போதைய ஸ்டேட்டஸுக்கு எல்லா கட்சிகளும் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் கூட்டணியில செட்டில் ஆயிடுச்சு. ஒரு கட்சி கூட விஜய் பக்கம் வந்த மாதிரி தெரியல. எப்படி பாக்குறீங்க இந்த சூழ்நிலை? கூட்டணி ஆட்சி என்று விஜய் சொல்வதை யாரும் ஏற்கவும் இல்லை. கூட்டணி ஆட்சி என்று ஒன்று மலராது என்கிற நம்பிக்கை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது என்றுதான் பொருள். நீங்க இப்ப கூட தேசிய ஜனநாயக கூட்டணின்னு தான் பேசிட்டு இருக்காங்க பாஜக தரப்புல. அதிமுக கூட்டணின்னு பேசல. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொன்னால் கூட்டணி ஆட்சி மலரும்னு பாஜக தரப்புல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்பில்லை. அதிமுக ஜெயிச்சா தானே அது நடக்க போகுது. அப்படியே அதிமுக வெற்றி பெற்றால் கூட அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. அது அதிமுக ஆட்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் என்னை போன்றவர்கள் விரும்புகிறோம். அதே நேரத்துல விஜய் ஒரு கடை விரித்தார். கடை விரித்தேன் கொள்ளுவார் இல்லை என்று சொல்வார்கள். அதுபோல வருவதற்கு யாருமே தயாராக இல்லை. நான் கூட நினைச்சேன் டிடிவி தினகரன் போன்றவர்கள், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ஏதாவது ஒரு முடிவை எடுப்பார்கள், அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிற சூழலுக்கு வருவார்கள் என்று நான் கருதினேன். ஆனா அவங்க டெல்லியினுடைய வேறொரு அழுத்தத்துக்கு ஆட்பட்டு இப்போது அந்த கூட்டணிக்குள் தினகரன் இணைந்திருக்கிறார். பன்னீர்செல்வம் ஓரிரு நாட்களுக்குள் முடிவை அறிவிப்பார். அவரிடத்துல இருந்த வைத்திலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் திமுகல போய் ஐக்கியமாயிட்டாங்க. பெரம்பலூர் ராமச்சந்திரன் கூட இன்னைக்கு காலையில அரசியலில் இருந்தே விலகுகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். அப்போ விஜயினுடைய வியூகம் முனைமலங்கி போயிருக்கு. விஜயினுடைய வியூகம் தமிழ்நாடு அரசியல் களத்துல எடுபடல. ஒரு லெட்டர் பேட் இயக்கம் கூட விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் விஜய் தனிமரமாக நிற்கிறார், கை கழுவப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்றுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதற்கு முதல் காரணம் விஜய் தான். செங்கோட்டையனுடைய வருகைக்கு பிறகு செங்கோட்டையன் மூலமாக சில லாபியை பண்ணியிருக்க முடியும். நான் நேற்றைக்கு கூட ஒரு பிரதான நேர்காணல்ல சொன்னேன், செங்கோட்டையனை வைத்து ஒரு மாதிரியாக அடையாளப்படுத்தியிருந்தால் அதிமுகவினுடைய அதிருப்தியாளர்கள் விஜய் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வண்டுட்டி ராமச்சந்திரன் தேமுதிக காலத்துல அதை செய்தார். கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்கள் போய் சேர்ந்தார்கள். இப்ப அந்த சூழல் இருந்தும் விஜய் அதை பயன்படுத்தி கொள்ள தவறிட்டார். ஏன்னா செங்கோட்டையனே அதிருப்தியில் இருக்கிறாருங்கிற செய்தி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு 4-5 நாட்களாக. மாவட்ட செயலாளர்களுக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டேன்றாங்கிற செய்தியை சொல்றாங்க. ஒரு பிரதான அச்சு ஊடகத்தில் இந்த செய்திகள் எல்லாம் பதிவாயிருக்கு. அந்த அச்சு ஊடகத்தை நான் பெருசா பொருட்படுத்தல. ஆனாலும் அந்த செய்திகளை நீங்கள் மறுதளித்து விட முடியாது, நிராகரித்து விட முடியாது. அப்போ செங்கோட்டையன் என்கிற ஒரு பெரிய தலகர்த்தர் தன்னுடைய கட்சிக்கு வந்ததற்கு பிறகும் அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அதிமுகவினுடைய அதிருப்தியாளர்களை கூட கொண்டு வந்து தன்னுடைய கட்சிக்குள் சேர்த்து கொள்ள முடியாத நபராக விஜய் இருக்கிற போது அவரை நம்பி யார் கூட்டணிக்கு வருவார்கள், யார் அவரோடு அணி சேருவார்கள்? எனவே ஒருவர் கூட அணி சேருவதற்கு தயாராக இல்லை. விஜய் தனித்தே அரசியல் களத்தில் நிற்க வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கிற தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல். விஜயை நம்பி யாரும் போகாததற்கு விஜய் இருந்த வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தவிர்த்தார். அவருக்கு ஒரு பெரிய படை இருந்தது, ஒரு மாஸ் கிரௌட் இருந்தது. கட்சிகளே அவரை தேடி வரலன்றப்ப நாளைக்கு கையில வச்சிருக்க தொண்டர்களையாவது பாதுகாத்துப்பாரா? இல்ல, அது ரொம்ப கடினம் தான். என்னன்னா, நீங்க அரசியல் என்பது ஒரு நெடிய பயணம். அந்த பயணத்தில் நீங்கள் என்னவாக வெளிப்படுகிறீர்கள் என்பது முதல் செய்தி. இரண்டாவது, அந்த கட்சியை எப்படி வழிநடத்துகிறீர்கள் என்பது. இது இரண்டுமே உங்களிடத்துல இல்ல அப்படின்னு சொன்னா காலப்போக்கில் அந்த கட்சி கரைந்து போகும். அப்படி பல கட்சிகள் கரைந்து போயிருக்கின்றன. பல உதாரணங்கள் இருக்கிறது. நீங்க அப்படிப்பட்ட கட்சிகளை வழிநடத்தியவர்கள் எப்படி வழிநடத்தினார்கள் என்பதிலிருந்து படிப்பினையை பெற வேண்டும், பாடம் படிக்க வேண்டும். நீங்க இப்போ கட்சி துவங்கி ஒரு பெரிய எழுச்சி இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவானதற்கு பிறகு, உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்ததாக நீங்கள் சொல்லிக் கொண்டதற்கு பிறகு அந்த கட்சியை எப்படி பீடு நடை போட்டு வழிநடத்தி இருக்கணும். விஜய் வெளியிலேயே வரலையே. நான் அதனால்தான் சொன்னேன், செங்கோட்டையன் ஒரு அசட் இல்லையா விஜய்க்கு? எவ்வளவு பெரிய தலகர்த்தர் அதிமுகவுல. அவர் போய் உங்க கட்சியில சேர்ந்தார் இல்லையா? அவருக்கு உண்மையிலேயே அது இழுக்குன்னு நான் அப்பவே சொன்னேன். ஆனா அவருடைய வருகை தாவேகாவுக்கு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ். அதை பயன்படுத்தினாரா விஜய்? எங்காவது ஒரு இடத்தில் அதை யூட்டிலைஸ் பண்ணாரா விஜய்? இல்லையே. இந்த தேர்தல் பணிக்குழு போடுறதுல கூட 3வது இடத்துல கொண்டு போய் செங்கோட்டையனை போட்டீங்க. செங்கோட்டையனுக்கு இருக்கிற அனுபவம் வேற எவருக்காவது இருக்கிறதா என்ன? செங்கோட்டையனுடைய வியூகத்தை வகுத்து விடுவாரா ஆதவர்ஜுன்? செங்கோட்டையனை விட தேர்தலை நேர்த்தியாக அணுகுகிற அணுகுமுறை புஷி ஆனந்திடம் இருக்கிறதா? அவரை போய் 3வது இடத்துல போட்டிருக்கீங்க. அப்போ எல்லா வாய்ப்புகளும் இருந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் தவற விட்டு இருக்கிறார் விஜய். அதனால்தான் நான் சொன்னேன், விஜயகாந்துக்கு இருந்த வாய்ப்பு விஜய்க்கும் இருந்தது.
வண்டுட்டி ராமச்சந்திரன், கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்கிற அந்த பக்குவம் விஜயகாந்த் கிட்ட இருந்துச்சு. விஜயகாந்த் கிட்ட ஒரு டிராவலுக்கான நெடிய பயணத்துக்கான பார்வை அவரிடம் இருந்தது. ஆனா இவர்கிட்ட அந்த நெடிய பயணத்துக்கான பார்வை அவரிடம் இல்லை. இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான செய்தி, அரசியலில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுன்ற புரிதல் விஜய் கிட்ட இல்லாம தடுமாறிட்டாருன்னு தான் நான் பாக்குறேன். என்ன காரணம்னா, விஜய்க்கு எடுத்து சொல்கிற இடத்தில் யாரும் இல்லை, எடுத்து சொல்கிறவர்களுடைய குரலை கேட்கிற இடத்தில் விஜயும் இல்லை. ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை ஒரு பிரதான ஊடகம் வெளியிட்டது. நான் மீண்டும் அதையே கோட் பண்ண விரும்புறேன். விஜயை சந்திப்பதற்கு விஜயினுடைய இல்லத்துக்கு போனார் அண்ணன் செங்கோட்டையன். அப்பாயின்மெண்ட் இல்லாம தளபதியை பார்க்க முடியாது, நீங்க இனிமே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்தார்கள் என்கிற செய்தி. நீங்க யோசிச்சு பாருங்க, அதிமுகவினுடைய தலைமை நிலையத்தினுடைய செயலாளர் என்கிற பொறுப்பில் இருந்தவர், பெரும் பெரும் பொறுப்புகளை எல்லாம் அதிமுகவில் அலங்கரித்தவர், ஐவர் குழு என்று சொல்லப்பட்ட குழுவுக்கு முன்னால் மூவர் குழு என்று ஒன்று இருந்தது, அந்த மூவர் குழுவில் ஒருவராக அதிமுகவில் இருந்தவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய அன்பை பெற்றவர், ஜெயலலிதா அம்மையாரினுடைய அன்பை பெற்றவர். இப்படி இவ்வளவு பெரிய லெகசி இருக்கிறவரை நீங்க கேட்ல நிக்க வச்சு அனுப்புறீங்கன்ற செய்தி வைத்திலிங்கத்துக்கு எப்படி கிரீன் சிக்னலா இருக்கும்? ஏன் வைத்திலிங்கம் திமுகவுக்கு போனாரு? அதற்கான காரணம் என்ன? செங்கோட்டையனை முழுமையாக பயன்படுத்தி இருந்தால் வைத்திலிங்கத்தை உள்ள வச்சிருக்க முடியுமா? வச்சிருந்துக்கலாமே தாராளமா. அதற்குண்டான சூழலை உருவாக்கி இருக்கலாமே. இன்ன பிற அதிருப்தியாளர்கள், நீங்க ஒரு டிராக்ல பயணம் பண்றீங்க, மேடம் ஜெயலலிதான்னு ஒரு சிக்னலை கொடுக்குறீங்க அதிமுகவினுடைய அதிருப்தியாளர்களுக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்து நீங்க பேசுறீங்க. அப்ப அதிமுகவினுடைய சாயலில் இயக்கம் நடத்தணும்னு முடிவு பண்ண பிறகு அதிமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்களை உள்ளடக்கித்தானே அதை பண்ணியிருந்திருக்க முடியும். அதை பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்து தவற விட்டுருக்கீங்கல்ல. எனவே விஜய் அரசியல் அறியாமல் விளையாட்டு பிள்ளை போல செயல்பட்டு அரசியல் களத்தை இழந்து விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் நாஞ்சில் சம்பத் அவர்களும் கட்சிக்குள்ள போனாரு. முன்னாடி நிறைய பேசிட்டு இருந்தாரு. இப்ப அவருடைய தலையையும் பெருசா பார்க்க முடியல. பிரச்சார குழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீமை வெளியிட்டாங்க. அவர் ஆக்சுவலா பிரச்சாரத்துக்காக தான் உள்ளே அவருடைய பேர் அதுல இடம்பெறவே இல்லை. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அண்ணன் சம்பத் முழு மேடையையும் பயன்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் போனார். அந்த நம்பிக்கை பொய்த்து போயிருக்கிறதா அல்லது அந்த நம்பிக்கை இப்போதும் அப்படியே இருக்கிறதா என்பதை காலப்போக்கில் தான் புரிந்து கொள்ளணும். ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தலுக்கான திருவிழா துவங்கியதற்கு பிறகுதான் இனிமே பிரச்சாரங்கள் சூடுபிடிக்கும். இப்ப அது வரைக்கும் பெரிய விழாக்களோ தேர்தலுக்கு உண்டான பிரச்சாரங்களோ இப்போதைக்கு இருக்காது. ஏன்னா நீங்க கட்சி தொடங்கி எஸ்டாப்ளிஷ் பண்ற வரைக்கும் அந்த குரல் தேவைப்படும். இப்ப எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு கட்சி, இனிமே எல்லாம் தேர்தலுக்கான நேரங்கள். 1-2 கூட்டங்களில் அவர் பேசியதாக ஊடகங்களில் நான் பார்த்தேன். அவரை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் விஜய்க்கு நாம் சொல்ல வேண்டிய அறிவுரை. ஏன்னா அவர் போல அழகு தமிழில் பேசுகிற ஒரு நபர் விஜய்க்கு வாய்க்க மாட்டார். அவர் கல்லை கடவுள் என்பார், கடவுளை கல் என்பார். அந்த ஆற்றலும் வல்லமையும் தமிழன்னே அவருக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய வரங்களில் ஒன்று. எனவே அவரை பயன்படுத்திக் கொள்வது விஜய்க்கு நல்லது. முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறார்களா இல்லையா என்பதை தேர்தல் நேரத்தில் தான் முடிவு பண்ணும். இப்ப பிரச்சார அட்டவணை போடுவாங்க, பிரச்சார குழு போடுவாங்க. ஆனா பிரச்சார குழுவுக்கு தலைமை தாங்குகிற எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. செங்கோட்டையனை பயன்படுத்த தவறியதை போல அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை பயன்படுத்த தவறினார். அந்த இழப்பையும் தாவேக்கா சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். விஜய்க்கு அப்படி ஒரு இழப்பு வருவது அவருடைய இயக்கத்துக்கும் நல்லதல்ல, அவருடைய இயக்கத்தை நம்பி போனவர்களுக்கும் நல்லதல்ல. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி. நன்றி.